அதிமுகவோட கூட்டணிக்கு அமித்ஷா முயற்சி பண்ணிட்டு இருந்தார் 21ல் அமமுகவை சேர்த்துக்கிடணும்னு. எடப்பாடி ஒத்துக்கல. அப்போ தினகரன் என்ன சொன்னார், என்னைய பார்த்து தான் நீங்க பயப்படுறீங்கன்னா நான் தேர்தலே போட்டியிடலை, என் கட்சிக்காரங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டார். அதனாலதான் பொதுப்பேட்டையில் அந்த வார்த்தையை அந்த அர்த்தத்தில் சொன்னார். அப்புறம் அவரே கோயில்பேட்டில் போய் நின்னார். வேற வழி இல்லாமல் தனியாக நிற்கிற போது அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை அளிக்கணும்னா நானும் நிற்கணும்னு நின்னார். இப்போ சூழல் திடீர்னு அதில் கருத்து வேறுபாடுகள், கட்சிக்குள்ளே விருப்பமும் இருக்குது வெறுப்பும் இருக்குது. என்டிஏல போய் சேர்ந்ததில்ல, அந்த எடப்பாடி ஏற்றுக்கிட்டா அப்படின்றதில்ல. அதனால் இவர் அதே ஸ்டாண்டில் இப்போ திரும்பவும் நான் நிற்கலை, எடப்பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக தேர்தலை சந்திக்கட்டும்னு அந்த மனநிலையில் கூட அதை சொல்லியிருக்கலாம். டிடிவி தினகரன் நின்னா ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மற்ற வேட்பாளருக்கும் இருக்குல்ல. இப்போ கோவில்பட்டியில் அவர் நிற்கிறாருன்னா பக்கத்து தொகுதியை நம்மளுக்கு கிடைச்சிருக்கும் பொழுது இன்னும் வந்து அந்த நம்பிக்கைங்கிறது அமமுக கிட்டத்தட்ட தேமுதிகவோட கூட்டணி வச்சோன்னு பெரிய வலுவான இதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்பவே நமக்கு தெரிஞ்சுப்போம். தனியாக நிற்கிற மாதிரி நின்ன போது நம்பிக்கை அளிக்கிறதுங்கிறது அர்த்தம் வேற. இப்போ பிரதானமான கட்சிகள் அதிமுக, பிஜேபி, பாமக எல்லாம் சேர்ந்து நிற்கணும். அந்த அணியோட நிற்கிறதுக்கெல்லாம் அந்த பயத்தை போகணும்னு அவசியம் இல்லைங்கிற நான். புரியுதுங்களா ரெண்டுக்கு வித்தியாசம்? அப்போ தனியாக இன்னும் நம்பிக்கை கொடுக்க வேண்டியது அவசிய தேவையாக இருந்தது. இப்போ ஒரு இடத்த ஒரு வாய்ப்பை தன்னை நம்பி வந்து உங்களுக்கு கொடுக்குறாருன்னு எடுத்துகிட்டு போயிடலாம். இவ்வளோ கட்சிகள் இருக்கே, தைரியமாக நிற்பாங்கல்ல. சீட்டு கிடைக்கல இருந்தாலும் பல பேர் வெளியே போகிறாங்க. ரங்கசாமி நேற்று வெளியே போனார், இன்னைக்கு சில பேர் வெளியே போகிறதா இருக்கு. எதுக்காக? ஜெயிக்க வாய்ப்புள்ள சூழல் இருந்தும் நமக்கு இடம் கிடைக்கலையே, இடம் வாங்கி தரலையே, அந்த கோபம். புரியுதுங்களா? இந்த அதிருப்தி இருக்குமே தவிர நாங்கள் எப்படிங்க நிற்கிறது அப்படின்லாம் யாரும் இல்லையே. இன்னும் மடத்துக்குளமெல்லாம் கிட்டத்தட்ட சண்டை போட்டு தான் வாங்கி கொடுத்தார் சண்முகவேலுக்கு.